ரியாலிட்டி ஷோனாலே கண்டிப்பா பஞ்சாயத்து கன்ஃபார்ம் அப்படின்னு தான் அர்த்தம். சில சமயத்துல இதுல வரக்கூடிய விஷயங்கள் மக்களை நிறையவே இரிட்டேட் பண்ணும். சில நேரத்துல இந்த ஷோ நின்னு போறதுக்கு இதுவே கூட காரணமா அமையும். சரி, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே கான்ட்ரோவர்சியான ரியாலிட்டி ஷோ என்னென்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாக்குறவங்க இது பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கான்ட்ரோவர்ஷியலான ரியாலிட்டி ஷோ என்னன்னா there is something about Miriam. இது பேசிக்கா ஒரு டேட்டிங் கேம் ஷோங்க. Sky One அப்படின்ற ஒரு டிவி சேனல் தான் இந்த ரியாலிட்டி ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 6 பசங்க 21 வயசு மெக்சிகன் மாடல் மிரியமை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம மிரியம் ஃபைனலா அந்த 6 பேர்ல இருந்து ஒருத்தரை எடுத்து வின்னரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வின்னர் ஆகிற பையனுக்கு 10,000 யூரோஸ் பிரைஸ் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம மிரியமோட டேட்டிங் போகிற சான்ஸ் கூட கிடைக்கும். இதுதான் கேமோட கான்செப்டே. இந்த கேம்ல ஃபைனலா ஒருத்தர் வின்னரா அனௌன்ஸ் பண்றாங்க மிரியம். அதோட தான் ஒரு பெண் கிடையாது, திருநங்கை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரிவீல் பண்றாங்க. இதனால ஏமாந்த அந்த 6 பேரும் ப்ரொடக்ஷன் கம்பெனி மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அதோட திருநங்கைகளை கேவலப்படுத்துற மாதிரி இந்த ஷோவோட எண்டிங் இருக்குன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி கான்ட்ரோவர்சியும் ஆயிருக்கு. டீன் மாம் MTVல தான் இந்த ரியாலிட்டி ஷோ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. 16 and Pregnant அப்படின்ற ரியாலிட்டி ஷோவோட கண்டினியூஷன் தான் இந்த டீன் மாம். டீனேஜ்ல அம்மா ஆகிற 4 டீனேஜ் கேர்ள்ஸோட வாழ்க்கை, அவங்க லைஃப்ல உள்ள டிஃபிகல்ட்டி என்னன்றத ரியாலிட்டியா எபிசோடா டெலிகாஸ்ட் பண்ண பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. எதிர்ப்புகள் எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த ஷோவை இன்னுமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தி ஜெரி ஸ்பிரிங்கர் ஷோ NBC யூனிவர்சல் டிவில தான் இந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்றாங்க. கட்ட பஞ்சாயத்து பண்றத அப்படியே பட்டர் பூசி டிவி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்ததுதான் இந்த ஜெரி ஸ்பிரிங்கர் ஷோ. ஊர்ல யார் யாருக்கெல்லாம் பிரச்சனையோ அவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை உள்ளவங்க அப்படியே அடிதடி சண்டை போடுறது எல்லாத்தையுமே காட்டுறதா இந்த ஷோ. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா நம்ம ஊர் சொல்வதெல்லாம் உண்மை, கதையல்ல நிஜம். இந்த ரியாலிட்டி ஷோக்கு எல்லாத்துக்குமே இன்ஸ்பிரேஷன் இந்த ஷோ தான். அடுத்ததா பிக் பிரதர். இந்தியால பிக் பாஸ் மாதிரி இன்டர்நேஷனல்ல பிக் பிரதர். இது இன்டர்நேஷனல் வெர்ஷன்றதுனால கிளாமர் வேற மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். அதோட வழக்கமான டிராமாவும் இருக்கும். வேர்ல்ட் லெவல்ல US, UK, கனடா, பிரேசில், ஆப்பிரிக்கான்னு பல நாடுகள்ல இதே ஷோ ஒரே நேம்லயோ இல்ல வேற வேற பேர்லயோ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. புரணி பேசுறது, வம்பு இழுக்கிறது, எல்லாருமே சேர்ந்து ஒருத்தரை கார்னர் பண்றது, லவ், இது எல்லாமே பிக் பாஸோட வேற வேற வெர்ஷன்ல காமனா நடக்கிற விஷயங்கள். இந்தியால பிக் பாஸ்னு இதே ரியாலிட்டி ஷோவை ஹிந்திலையும் கன்னடாலையும் ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இப்போ பிக் பாஸோட தமிழ் தெலுங்கு வெர்ஷன் கான்ட்ரோவர்சிக்கு குறைச்சலே இல்லாம டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. தமிழ் பிக் பாஸ்ல ஓவியா ஓவர் நைட் செலிபிரிட்டி ஆனது, டான்ஸ் மாஸ்டர் காயத்ரி ரகுராம் சேரி பிஹேவியர்னு சொன்னது தமிழ்லயும் தெலுங்குலயும் இதே ஷோவை கான்ட்ரோவர்சிக்கு குறைச்சல் இல்லாம தான் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா ஃபியர் ஃபேக்டர். இதே ஷோவை தான் இந்தியால காத்ரோன் கே கில்லாடி அப்படின்ற பேர்ல அடாப்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஷோல செலக்ட் ஆகிற பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ரொஃபஷனல் ஸ்டன்ட்ஸை கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்படி எல்லா ஸ்டன்ட்ஸும் பெர்ஃபெக்ட்டா பண்றவங்களுக்கு கேஷ் பிரைஸ் கிடைக்கும். இன்டர்நேஷனல் ஃபார்மேட்ல உயிரோட பூச்சிகளை சாப்பிடுற மாதிரியும் இது விலங்குகளை துன்புறுத்துறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்றதுனால கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டு பல சர்ச்சைக்குள்ள மாட்டின ஷோ டாட்லர்ஸ் அண்ட் டியாராஸ். TLCன்னு ஒரு அமெரிக்கன் டிவி சேனல் தான் இந்த ரியாலிட்டி ஷோவை டெலிகாஸ்ட் பண்றாங்க. குழந்தைங்க, குட்டி பொண்ணுங்க இவங்களுக்கான அழகி போட்டி தான் இந்த கேமே. அடல்ட்ஸ் எப்படி செக்ஸியா ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி குழந்தைங்களையும் செக்ஸியா ட்ரெஸ் பண்ண வச்சு ஒரு எபிசோட்ல ஒரு குட்டி பொண்ணு ஸ்மோக் பண்ணவும் வச்சிருக்காங்க. இப்படி கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்கள் இந்த ரியாலிட்டி ஷோல இருந்ததுனால கூடவே இந்த ரியாலிட்டி ஷோக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்தது. ஃபைனலா இந்த ரியாலிட்டி ஷோவையே ஸ்டாப் பண்ற நிலைமையும் கூட வந்துடுச்சு. நீங்க இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ரியாலிட்டி ஷோலாம் பாப்பீங்களா? எந்த ரியாலிட்டி ஷோ உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிச்சடி சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.